ஒவ்வொரு தேர்தலிலும் கட்டுத்தொகையை இழப்பதையே தேர்தல் வியூகமாக கொண்டவர் சீமான் என தாவேகா தரப்பிலிருந்து கருத்துக்கள் வெளியிட்டுள்ளனர். சீமானுக்கு நடைமுறை அரசியல் யதார்த்தம் புரியவில்லை எனவும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். ஊடகவியலாளர்கள் மைக்கை நீட்டிவிட்டால் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார் சீமான் எனவும் லயோலா மணி தனது கருத்தை குறிப்பிட்டுள்ளார். திரள் நிதி வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள சீமானுக்கு திறமையாளர்களின் ஆலோசனை புரியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பட்டிமன்றத்தில் பேசுவதுதான் அரசியல் என்று சீமான் எண்ணிக்கொண்டிருக்கிறார் எனவும் தாவேகா சார்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்கள். அஸ்வினி, தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தற்போது ஒரு பதிலடியை தந்திருக்கிறது. ஊடகவியலாளர்கள் மைக்கை நீட்டிவிட்டால் அண்ணன் சீமான் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தலைப்போடு இந்த ஒரு பதிலடியை தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சமகால சமூக சூழலில் தான் அரசியல் கட்சிகள் தேர்தல் வகுப்பாளர்களை நியமிப்பதுடைய அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் பணக்கொழுப்பு என்று பகிரங்கமாக சீமான் தெரிவித்திருப்பது அரசியல் யதார்த்தம் புரியவில்லை என்றுதான் அர்த்தம் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலையும் கட்டுத்தொகை இழப்பதையே தேர்தல் வியூகமாக கொண்ட சீமான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என்று சொல்லிக்கொண்டு உளறுவதையே வழக்கமாக வைத்திருக்க போகிறார் என்று தெரியவில்லை என்ற ஒரு கடுமையான சாடலை தமிழக வெற்றி கழகம் முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக திரள் நிதி வாங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய சீமானுக்கு திறமையானவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது தவறாக தெரிவது ஆச்சரியம் அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவதற்காக அரசியல் செய்கிறோம், நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுவதுதான் அரசியல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகம் முன்வைத்திருக்கிறது. பிரபாகரனிசத்தை முன்வைத்து கட்சி தொடங்கிய சீமான் இப்போது சீமானிசத்தில் தொடங்கி போய் கட்சி நிறுத்தி இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக உருமாற்றம் செய்து வருகிறார், ஆனால் சீமான் தொண்டர்களை ரசிகர்களாக உருமாற்றம் செய்து வருகிறார் என்றும் அவரோடு ஒத்துப்போகாததான் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் வெளியேறுவதற்கான ஒரு சூழலாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு சாடலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் இருக்கக்கூடிய சம்பத்குமார் சீமானுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.